وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد آتينا داود وسليمان علما وقال الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين. وقال النبي عليه الصلاة والسلام كانت بنو إسرائيل تسوسهم الأنبياء كلما هلك نبي خلفه نبي آخر. صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய தலைவர் அவர்களே, வந்திருக்கக்கூடிய கண்ணியமான உலமா பெருந்தகைகளே, முக்கியமான விருந்தினர்களே, ஆரம்பமாக இந்த மதரசாவிலே சேர்ந்து தன்னுடைய ஆன்மீக கல்வியை தொடர்வதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய சின்னம் சிறார்களே, அவர்களுடைய பெற்றோர்களே, வந்திருக்கக்கூடிய பெரியார்களே, சகோதரர்களே, ஆரம்பத்தில் எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய முர்ஷித் ஹசரத் சொன்னதை போன்று உங்களோட இந்த பல்லே கலையாக இருக்கலாம், அதே ஷூவில் உள்ள திகனையோ கும்பகந்தரையோ ஹிஜராகமையோ இவைகள் எல்லாத்திலேயும் எப்பயோ அரபி மதரசா உண்டு உருவாகி இருக்கணும். ஆனால் மிச்சம் தாமதித்து ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் தாமதமாகாமல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த காலத்திலேயே உங்களால் இதை உருவாக்க வைத்தான் என்றால் இது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருள், பெரிய ஒரு பாக்கியம். அதற்கு நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எதிர்காலத்தில் நம்முடைய தியாகம், நம்முடைய உழைப்போ, நம்முடைய முயற்சி, நம்முடைய இஹ்லாஸை வைத்து சீக்கிரமாக அல்லாஹ்வால் இதை வளர்க்கலாம். நாங்கள் பார்க்கலாம், உலகத்தில் எல்லா விடயங்களையும் வளர்க்கக்கூடியவன் அல்லாஹ். யார் யார் எத்தனையோ நல்ல விடயங்களை ஆரம்பிக்கிறார்கள், ஆனால் வெகு சீக்கிரமாக அவைகளிலே ஈடுபடக்கூடியவர்களுடைய இஹ்லாஸையும் தியாகத்தையும் வைத்து அல்லாஹ் சில நேரங்களில் நாடுகளை தாண்டி சர்வதேச அளவில் வளர்த்திருக்கக்கூடிய பல விடயங்களை நாம் காணலாம். இந்த அழைப்பில் இது முழுக்க முழுக்க அல்லாஹுடைய கலாமாகிய அவனுடைய வஹீயை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்படக்கூடியது தான் இந்த அரபி மதரசாக்கள். உலகத்தில் எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு காலகட்டத்தில் தலாலத்தும் வழிகேடும் ஜஹாலத்தும் இருந்த நேரத்தில் அதை இல்லாமலாக்குவதற்கு அல்லாஹ் நபிமார்களுக்கு எதை கொடுத்து அனுப்பினான் என்றால் இந்த வஹீயுடைய நோலேஜத்தான். நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட காலத்திற்கே நாங்கள் சொல்லுவோம் ஐயாமுல் ஜாஹிலியா. இது வெறும் அது ஜாஹிலியத்துடைய காலம் அல்ல, ஐயாமுல் ஃபக்ர் என்று சொல்லலாம், வறுமையுடைய காலம் என்று சொல்லலாம், இன்னும் பலவிதமான பஞ்சமா பாதகங்கள் நடந்த காலம் என்று சொல்லலாம், ஐயாமுல் காரா, ஐயாமுல் கத்ல் என்று எத்தனையோ பெயர்களை சொல்லலாம். கொலைகளும் கொள்ளைகளும் தாக்குதல்களும் மிக பயங்கரமான பஞ்சமா பாதகங்களும் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் அவைகள் அனைத்தும் பின்னால வைக்கப்பட்டு உலகத்தில் இன்று வரைக்கும் என்ன சொல்லப்படுது என்ற ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம். அந்த ஜாஹிலியத்தை இல்லாமலாக்குவதற்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அல்லாஹ் எதை கொடுத்து அனுப்பினான்? செல்வத்தை கொடுத்தானா? ஆயுதங்களை கொடுத்தானா? பணம் காசுகளை கொடுத்தானா? நபி அவர்களே உம்மி. சிலவேளை நாங்கள் யோசிக்கணும், இவ்வளவு பெரிய ஒரு ஜஹாலத்துடைய உச்சகட்டத்தில் உள்ள இந்த மனிதர்களை சீராக்க ஒரு உம்மியால் எப்படி முடியும்? சில வேளை யோசிக்கலாம், ஒரு நல்ல அறிவாளித்தானே வரணும், ஒரு நல்ல புத்திசாலித்தானே வரணும், எழுதவோ வாசிக்கவோ தெரியாத ஒரு உண்மையான எது செய்யலாம் என்று சில வேளை யோசிக்கலாம். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மி என்றால் மனிதர்கள் யாரிடத்திலேயும் நபி அவர்கள் படிக்காத உம்மி.
எந்த ஒரு மனிதனிடத்திலேயும் நபி அவர்கள் தன்னுடைய காலை மடித்து வைத்து படிக்கக்கூடிய ஒரு கட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்தல்ல, அதனால உம்மி. ஆனால் மறுமுனையில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்முல் அவ்வலீன வல் ஆஹிரீன், ஆரம்பமானவர்கள், பிந்தியவர்கள், கடைசியானவர்கள், உலகத்திற்கு வந்த நபிமார்கள் எல்லோரையும் உலகத்திற்கு வந்த எல்லா நபிமார்களையும் மிகைத்து விட்டார்கள். அவர்களுடைய குணத்தில, அவர்களுடைய பண்புல, அவர்களுடைய அறிவுல, அவர்களுடைய ஆற்றல்ல. உலகத்திற்கு வந்த ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு விசேஷமான தன்மையை கொடுத்திருப்பான். ஒரு அரபி கவிஞர் சொல்வாரு, லிகுல்லி நபியின் ஃபில் அனாமி ஃபதீலா, லிகுல்லி நபியின் ஃபில் அனாமி ஃபதீலா வ ஜும்லத்துஹா மஜ்மூஅத்துன் லிமுஹம்மதி. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு விசேஷமான சிறப்பு தன்மைகள். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கலீல், ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கலீமுல்லாஹ். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்பு தன்மை. ஆனால் இவைகளுடைய ஒட்டுமொத்தமும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்ததாக ஒரு அறிஞர் கூறக்கூடிய அளவுக்கு நபி அவர்கள் அறிவு துறையில் இந்த அளவுக்கு எப்படி உயர்ந்தார்கள் என்றால், அதுதான் ஆக முக்கியமான ஒரு இந்த இடத்துல நாங்கள் கவனிக்க வேண்டியது. நபி அவர்களுக்கு படித்து கொடுத்தது அல்லாஹ். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிவிட்டான், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், நீங்க அறியாதவைகளை அவன் உங்களுக்கு கற்றுத் தந்தான், படித்து தந்தான். நபிமார்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் நேரடியாக படித்து கொடுத்ததாக குர்ஆன்ல பல இடங்களில் நீங்க சூரத்துல் பக்கராவை எடுத்து ஆரம்பிக்கும் பொழுதே வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, இப்பதான் உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். எல்லா பொருள்களுடைய பெயர்கள் கூட அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவர்களுக்கு முதலாவது அல்லாஹ்தான் படித்து கொடுத்தான். நீங்க புழங்கக்கூடிய, நீங்கள் பாவிக்கக்கூடிய இந்த வஸ்துக்களுடைய பெயர்கள் அனைத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் படித்து கொடுத்தான். ஹதரத் தாவூத், ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவையும் தீர்ப்பளிக்கக்கூடிய ஞானத்தையும் படித்து கொடுத்ததாக குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான். வலகத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா, நாங்கள் தாவூதுக்கும் சுலைமானுக்கும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறிவையும் ஞானத்தையும் கொடுத்தோம். வ குல்லன் ஆதைனா ஹுக்மன் வ இல்மா, ரெண்டு பேர்களுக்கும் நாங்கள் ஞானத்தையும் தீர்ப்பளிக்கிற ஆற்றலை கொடுத்ததாக அல்லாஹ் கூறுகின்றான். மேலான பெரியார்களே, ஷஹோர்களே, கண்ணியமான உலமாக்களே, அதனால உலகத்தில் உள்ள அறிவுண்டா இந்த வஹையுடைய, குர்ஆனுடைய, கிதாபுடைய, சுன்னாவுடைய அறிவு. இதை வைத்துத்தான் உலகத்தில் இன்று நாங்கள் பார்க்கலாம் எத்தனையோ வகை வகையான இன்று துறை சார்ந்த துறைகள் இருக்குது. அது பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டிகளை, ஒரு யூனிவர்சிட்டி எடுத்துக்கொண்டா அதுக்குள்ள எத்தனையோ வகையான பிரிவுகள் இருக்குது. இந்த எல்லா பிரிவுகளுக்குரிய அடிப்படை என்னன்னா இந்த கிதாபு சுன்னாவுடைய அடிப்படையான இதுதான். நாங்கள் நல்லா பார்க்கையிலும் உலகத்தில் இன்று பல்கலைக்கழகங்கள் உள்ள எந்த ஒரு கலையை எடுத்துக்கொண்டாலும் அந்த கலையை உலகத்திற்கு அறிமுகம் செய்தவர் என்னண்டா ஒரு ஆலிம். எந்த ஒரு பல்கலைக்கழகங்கள் உள்ள கலைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அந்த ஒரு கலையை அறிமுகம் செய்வது லேஸ் இல்லை, படிச்சு கொடுக்கிறது லேசு. ஆனால் ஒரு சப்ஜெக்டை உருவாக்கி அதற்கு சிலபஸ் அமைத்து அதில் உள்ள எல்லா விடயங்களையும் அக்குவேராக ஆணிவேராக தருவது என்பது இலகுவான காரியம் அல்ல. உலகத்தில் உள்ள எல்லா கலைகளையும் உலகத்திற்கு அறிமுகம் செய்து தந்தவர்கள் என்ற உலமாக்கள் தான். எப்படி முடிஞ்சிச்சு? அவர்கள் தெரிந்த இந்த ஆன்மீக வஹ்யுடைய கல்வியுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் மற்ற எல்லா விடயங்களையும் இலகுவாக ஆக்கி கொடுத்திருக்கிறான். இப்போ உலகத்தில் ஆக கூடுதலாக மெடிசின் அதைத்தான் பேசுகிறாங்க. மற்ற எத்தனையோ பட்டதாரிகள் இருப்பாங்க, லோயர், இன்ஜினியர், அது இதுன்னு எல்லாம். ஆனால் கொஞ்சம் மெடிசின் டாக்டர்மார்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்து கூட. ஆனால் அந்த மெடிசின், உதாரணமாக அந்த வைத்திய கலை உலகத்திற்கு அறிமுகம் செய்தவர் யார்? அல்லாமா. அல்லாமாண்டா யார்? ஆக பெரிய அறிஞர் அல்லாமா இப்னு சீனா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தான் உலகத்தில்
உலகத்திற்கே வைத்திய கலையை தந்தவர்கள். அவர்களுக்கு சொல்லுவாங்க, இந்த வைத்திய துறையின் ஃபாதர், தந்தை என்றால் மிகையாகாது. அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சட்டங்கள் இருக்குது, அதுதான் வைத்திய துறையுடைய ஆக முக்கியமான அடிப்படை சட்டங்கள் என்று கூட இன்று மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார். யாரு? அல்லாமா இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாமா இப்னு ஹல்தூன் என்று இருக்கிறாங்க. அவர்கள் அதாவது சரித்திர கலையை உலகத்திற்கு அறிமுகம் செய்தவர்கள். அவர்களுடைய தாரீக் இப்னு ஹல்தூன் என்ற ஒரு கிதாபு கிட்டத்தட்ட 13, 14, 15 பாகங்கள் இருக்குது. உலகத்திற்கே அந்த சரித்திர அந்த கலையை அறிமுகம் செய்து வைத்தவர் அல்லாமா இப்னு ஹல்தூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களும் அல்லாமா இப்னு சீனா ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும் ரெண்டு பேரும் வேறு வேறாக ஒவ்வொரு இடத்துல கூறுகிறார்கள், நான் இந்த சரித்திர கலை உலகத்திற்கு தந்தாலும், அவர்கள் நான் வைத்திய கலையை உலகத்திற்கு தந்தாலும், எல்லா கலைகளுடைய அடிப்படையும் மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களுடைய நாசிரா தான் என்று கூறுகிறார்கள். குர்ஆனுடைய அறிவு தான் அடிப்படை, அதற்கு பின்னால தான் அதிலிருந்து தான் மற்ற எல்லாமே பிரிந்ததாக அவர்கள் கூறுகிறார்கள். இப்னு ஹல்தூன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த தாரீக் இப்னு ஹல்தூன் 2017 ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் செய்யப்பட்டது. உங்களுக்கு தெரியும், சில வருஷங்களுக்கு முன்னால இந்த ஃபேஸ்புக்குடைய நிறுவனர் மார்க் ஜக்கர்பர்க் அவர் சரியான ஃபேமஸாக இருந்தார், உலகத்துடைய செல்வந்தர்களில் ஒருவராக இருந்தார். இப்போ நான் நம்புறேன் 2வது 3வது இடத்துக்கு வந்திருக்கிறாரைக்கும் வேற சில நிறுவனங்கள் மேலே வந்துருச்சு. அவர் அந்த நேரத்தில் சொன்னார், நான் 2 மாதமாக இந்த தாரீக் இப்னு ஹல்தூனுடைய ஆங்கில 13 பாகத்தையும் நான் 2 மாதத்தில் முழுமையாக படித்து முடித்ததற்கு பின்னால எனக்கு என்ன படுதுண்டா, இவ்வளோ பெரிய பொக்கிஷம் முஸ்லிம்கள் இருந்து நீங்க இது எங்களுக்கு வெளியில காட்டாம மறைச்சு வச்சுட்டீங்களே என்று சொல்லி அவர் அவருடைய கருத்தை எழுதியிருக்கிறார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதை மாதிரி எது மேத்தமெட்டிக்ஸாக இருக்கலாம், அதாவது அக்கவுண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது ஜியோகிரபியாக இருக்கலாம், அல்லது இந்து பல்கலைக்கழகங்கள் என்னென்ன உருவாக்கப்படுகின்றதோ அவைகள் அனைத்தையும் உருவாக்கியவர்கள் இஸ்லாமிய அறிஞர்கள். அபுல் காசிம் அஸ்-ஸஹராவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சொல்லுவாங்க, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சர்ஜரி, நவீன காலத்துடைய அறுவை சிகிச்சை முறையை உலகத்திற்கு அறிமுகம் செய்தவர் அபுல் காசிம் அஸ்-ஸஹராவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதே மாதிரி ஜாபிர் இப்னு ஹய்யான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்கள் இப்படி அது கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், அல்லது ஜியோகிரபியாக இருக்கலாம், அல்லது அக்கவுண்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸாக இருக்கலாம், இவைகள் எல்லாத்தையும் உலகத்திற்கு தந்தவர்கள் இஸ்லாமிய அறிஞர்கள். சில வருடங்களுக்கு முன்னால என்ன 1924 வைங்களேன், 1924க்கு முன்னால முழு உலகத்துடைய கல்வியும், முழு உலகத்துடைய செல்வமும், முழு உலகத்துடைய ஆட்சியும் இந்த 3 முஸ்லிம்கள்ட்ட தான் இருந்துச்சு. நீங்க சரித்திரத்தை படிச்சு பாருங்க. 1924 வரைக்கும் முழு உலகத்துடைய பெரும் பகையான கல்வி, பெரும் பகையான செல்வம், பெரும் பகையான நாடுகளுடைய ஆட்சி அதிகாரம் இஸ்லாமியர்களுடைய கைகளில் தான் இருந்துச்சு. அதற்கு பின்னால தான் எங்களுடைய சில விரோதிகள் 1901 நினைக்கிறேன், 1901 ஐரோப்பாவில் ஒரு நாடு, அநேகமாக அது பிரான்ஸோ ஜெர்மனோ தெரியா, ஒரு நாட்டில் அவர்கள் ஆலோசனை ஒன்று செய்து முடிவெடுக்குகின்றார்கள், இந்த 3 மிக முக்கியமான முழு உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது ஆட்சியும் செல்வமும் அறிவும் இந்த 3 முஸ்லிம்கள்ட்ட இருக்குது, இந்த 3ஐயும் அவர்களுடைய கரங்களிலிருந்து நாங்கள் எடுப்போம் என்று சொல்லி திட்டம் தீட்டி அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் எங்களோட கைகளிலிருந்து இவைகள் எல்லாமே கிட்டத்தட்ட போயிருச்சு. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் இப்போ அமெரிக்காவில் அதாவது போஸ்டனில் இருக்குது ஆகப்பெரிய அங்குள்ள ஒரு யூனிவர்சிட்டி, லண்டனில் கேம்பிரிட்ஜ் இருக்குது, அதே மாதிரி இன்னும் பல யூனிவர்சிட்டிகள் இருக்குது. அதெல்லாம் ஒரு 100-200 வருடங்களுக்கு முன்னால். அந்த காலத்தில் நான் முஸ்லீம் கூட வந்து படிப்பாங்க. நொன் முஸ்லிம் ஈராக்கில் உள்ள பைத்துல் ஹிக்மாக்கு நொன் முஸ்லிம் அவர்கள் தன்னுடைய கையில பச்சையை குத்தி கொண்டு வந்து சில ஆண்கள் ஹத்னா செய்து கொண்டு வந்து படித்ததாக சரித்திரம் கூறுகிறது.
சில வேளை செக் பண்ணினா நாங்கள் முஸ்லிம் அடையாளம் விளங்கக்கூடாது என்பதற்காக ஹத்னா செய்து கொண்டு வந்து படித்ததாக வரலாறு கூறுகின்றது. அந்த காலத்திலிருந்தே தான் ஈஜிப்டில் உள்ள அலெக்சாண்ட்ரியாவில் உள்ள பெரியது, ஈஜிப்டில் உள்ள அந்த கைரோவில் இருந்த அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி தூனுசியாவில் உள்ள ஜாமியா ஜெய்தூனா, இதெல்லாம் சுமார் 1000 வருடங்களுக்கு முன்னால உலகளாவிய இஸ்லாமியர்களால் உருவாக்கப்பட்டு முழு உலகத்திற்கு இந்த இஸ்லாமிய அறிவு, ஞானம், கல்வி முழு உலகத்தில் பரத்தப்பட்டது. மேலான பெரியார்களே, சகோர்களே, ஆனால் அல்லாஹுடைய ஒரு ஏற்பாடு, முஸ்லிம்களும் கொஞ்சம் கொஞ்சம் பின்வாங்க ஆரம்பித்து இவர்களுடைய மூளைகள் சலவை செய்யப்பட்டு இஸ்லாமிய ஆட்சியாளர்கள், இஸ்லாமியுடைய தலைவர்கள் விசேஷமாக அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய மூளை சலவை செய்யப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட கைகளில் இருந்த அறிவு, எங்களோட கைகளில் இருந்த கல்வி, எங்களோட கைகளில் இருந்த ஆட்சி அதிகாரம், எங்களோட கைகளில் இருந்த செல்வம் எல்லாம் பறிபோய் இன்றைக்கு இந்த 3க்காக திட்டம் போட்டு என்ன செய்தாங்கண்டா, எங்கள்கிட்ட இருந்த ஆட்சியை எடுத்துட்டாங்க. 1924 தான் துருக்கிக்கு வந்தார் கமால் அத்தா துருக். அவர் வந்து அவர் மூளை சலவை செய்யப்பட்டு அதனால் எப்படியான, அதாவது அந்த உஸ்மானிய பேரரசர்கள் 600 வருடம் ஆட்சி செய்த அந்த துருக்கியையே அதனுடைய பாஷையை மாத்திட்டாங்க, பாங்க மாத்திட்டாங்க, வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய தினத்தை வேறு தினத்துக்கு மாத்திட்டாங்க. எத்தனையோ இஸ்லாமிய அடையாளங்கள் எல்லாம் இல்லாமலாக்கினார் அந்த கமால் அத்தா துருக் என்று சொல்லக்கூடியவரை வைத்து. நான் எதை சொல்லிக் கொண்டு வாரேன்டா, மிச்ச நேரம் பேசுவதற்கு இல்லை, எங்கள்கிட்ட தான் எல்லாமே இருந்துச்சு. இதன் மூலம் தான் முழு உலகத்துடைய ஆட்சியும் அதிகாரமும் கண்ணியமும் கௌரவமும் அல்லாஹுடைய உதவியும். என்ற தீன் இருந்தால் தான் அல்லாஹுடைய உதவி. இந்த வெளிரங்கத்தை பார்த்து ஒன்றும் அல்லாஹ் செய்யறதில்லை, கடந்த காலங்களில் செய்ததும் இல்லை, இப்பொழுது செய்ய போறதும் இல்லை, கியாம நாள் வரைக்கும் அல்லாஹ் இவைகளை ஏறெடுத்து பார்ப்பதில்லை. நாங்கள் உலகத்தில் வாழ்வதற்கு கொஞ்சம் தேவை, வீடோ வாகனமோ வருமானமோ, எங்களுக்கு தொழில் வியாபாரம் மாற்று கருத்தில் தேவை. ஆனால் இன்றைக்கு இதையே நம்முடைய நோக்கமாக மாற்றி இன்றைக்கு முஸ்லிம்கள் அதிலேயே ஈடுபடுத்தி விட்டார்கள். இப்ப எப்படி இந்த ஆன்மீக குர்ஆனுடைய ஹதீஸுடைய கல்வி எப்படி மாறிடுச்சுண்டா, காலையில மாஸ்டர் மாதிரி யாரும் கோச்சு கொள்ளவானம், காலையில 7 மணிலிருந்து ஸ்டார்ட், அவர் ஸ்கூலுக்கு போறாரு, 1:30 மணி 2 மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. இப்ப மதரசாக்கு வாரவே 2:30 மணி 3 மணி வந்து, ஹசரத் நாலாவல் என்ன அந்த கிளாஸ் போகணும், நான் இந்த கிளாஸ் போகணும். 7 அவர் அங்கே கொடுத்தீங்க ஸ்கூலுக்கு, இங்கே வந்து 1 அவர் கொடுப்பதற்குரிய டைம் இல்லை. மறுக்க நான் ஸ்காலர்ஷிப், அதாவது கிரேட் 5லேயே ஸ்காலர்ஷிப் பேசிட்டார். அதற்கு பின்னால் நான் சொல்ல படிக்க கூடாதுன்னு இல்லை, நாங்கள் கொஞ்சம் ஒரு நிதானமாக யோசிக்கணும். எங்களோட அசல் எது, எங்களுடைய அடிப்படை எது, இதன் மூலமாக அதனுடைய விளக்கத்தை அல்லாஹ் கடந்த காலங்களில் உள்ளவங்களுக்கு தந்தான். உலகத்தை ஆட்சி செய்தவர்களை பாருங்கள், என்ன பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சு கொண்டா வந்தாங்க. உலகத்தை ஆட்சி செய்த ஹதரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை விட மிஞ்சிய ஒரு ஜட்ஜ், ஒரு நீதிபதி உலகத்தில் இல்லை. அவர் தீர்ப்பு செய்த பல தீர்ப்புகளை பற்றிய குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான். அவர் முழு உலகத்தை ஆட்சி செய்தார். இன்றைக்கு இந்த 6 கண்டங்கள் உள்ள ஒரு சின்ன பகுதியை வைத்து தான் வல்லரசு சொல்லி மார்த்தட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஹதரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் முழு உலகத்தை மட்டுமல்ல, மனிதர்கள் மட்டுமல்ல, ஜின்கள், வமினல் ஜின்னி மையஅமலு பைன யதைஹி பிஇذن ரப்பிஹ, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அவர்களுக்கு முன்னால ஜின்களும் வேலை செய்வார்கள். அவர்களுடைய தந்தை தொழிலை அல்லாஹ் படித்து கொடுத்தான். தொழில் செய்வது மோசம் இல்லை, முறைப்படி செய்யணும். வஅலன்னா லஹுல் ஹதீத், நாங்க தாவூதுக்கு நாங்க தான் இரும்பை மிருதுவாக்கி கொடுத்தோம், நாங்க சொல்லிக் கொடுத்தோம். அனிஅமல் சாபிகாத், நீங்க நிரப்பமான போர்க்கவசங்களை செய்யுங்க. வகத்திர் ஃபிஸ்ஸர்தி, நீங்க அந்த போர்க்கவசங்களில் நல்ல அழகான வளையங்களை ஏற்படுத்துங்க. போர்க்கவசங்களை செய்து அதில் அமைப்பாக நீங்க வளையங்களை உண்டு பண்ணி அதை வித்து சம்பாதிச்சு வஅமலு சாலிஹா, சாலிஹான அமல் செய்யுங்க. ஏன்? வருமானம் நல்லதாக இருந்தால் தான் நல்ல அமல் செய்யலாம். யாரும் தவறா நினைக்க வானம்.
எனக்கு முன்னால் பேசியவங்க சொன்னாங்க, போதை வஸ்துக்கு சிலர்கள் அடிமையாக இருக்கிறாங்க. அவர்களுடைய பெற்றோர்கள் உங்களோட வருமானத்தை கொஞ்சம் யோசிங்க, உங்களோட சம்பாத்தியத்தை கொஞ்சம் யோசிங்க. ஏன்? பணம் வரவு நல்லதாக இருந்தால் அந்த பணம் வரவு நல்ல வழியில செலவாகும். செலவேல வரவு மோசமாக இருந்தால் அது மோசமான வழியில தான் செலவாகும். இது நான் சொல்லல்ல, நபிமார்களுக்கும் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹர் ரசூல் குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா. ரசூல்மார்களே, நல்லவைகளை சாப்பிட்டு நல்ல அமல்களை செய்யுங்க. அப்படின்னு அதிலிருந்து என்ன எடுக்கலாம்? நல்லதை சாப்பிட்டாதான் நல்ல அமல்களை செய்யலாம். சில வேளை எங்கட உணவு அதுல ஹராம் கலந்தா அந்த உணவை உண்ட உடலால நல்ல வேலைகளை செய்ய இயலாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நாம் எதை சொல்லிக் கொண்டு வாரோம்? ஹதரத் சுலைமான், ஹதரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இரும்பை இலகுவாக்கி கொடுத்தான், தொழில் செய்யற முறையை படித்து கொடுத்தான். நீங்க என்னென்ன செய்யுங்க, குர்ஆன்ல பாருங்க. அந்த சூரா சபான்னு நினைக்கிறேன். يعملون له ما يشاء من محاريب وتماثيل وجفان كالجواب وقدور الراسيات. இந்த ஜிங்கல் இவர்களுக்கு முன்னால يعملون له ما يشاء من محاريب, பெரும் பெரும் மிஹ்ராபுகள, மின் மஹாரிப வ தமாசீல, பெரும் பெரும் சிற்பங்கள, வ ஜிஃபானின் கல் ஜவாபி, அதாவது மிக பிரமாண்டமான பாத்திரங்களை, வ குதூரி ராசியாத், அசைக்க முடியாத சமையல் பாத்திரங்களை ஜின்கள் செய்தாங்க. இன்றைக்கு நாங்கள் ஜின்களை வச்சு வேலை செய்யல, நாங்கள் தான் செய்கிறோம். ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான். அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டுற நேரத்தில் அந்த ஜின்கள் தான் கடலுக்குள்ளே சென்று முத்து குளித்து முத்துக்களை கொண்டு வந்து கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. அவர்களுக்கு மனிதர்கள் ஜின்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு பறவையுடைய பாஷை குர்ஆன், வஉல்லிம்னா மன்திகத் தய்ர், நாம் பறவையுடைய பாஷையும் அல்லாஹ் படித்து தந்தான். வஉதீனா மின் குல்லி ஷை, எல்லா வஸ்துக்களையும் செல்வங்களையும் அல்லாஹ் தந்ததாக ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள். இப்படி குர்ஆனை நாங்க பார்த்தோம்னா நபிமார்கள்ட்ட இந்த ஆன்மீக வஹ்யுடைய கல்வி, அதனுடைய அடிப்படையில் அமல் ரெண்டும் வேணும். இல்மும் வேணும், அமலும் வேணும். இந்த இல்மும் அமலும் சேர்ந்ததற்கு பின்னால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய பரக்கத்தை வைத்து தேவையான அனைத்தையும் கொடுத்தான். ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வகையில நபி. இஸ்கந்தர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முழு உலகத்தை ஆட்சி செய்த இன்னும் ஒரு பெரிய ஒரு அரசர். நபி அவர்களுக்கு பல 100 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள். அவங்களோட காலத்தில் பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த யஜூஜ் மஅஜூஜால பெரிய பிரச்சனை உண்டு. அவர்கள் ஊருக்குள்ள வந்து குழப்பம் பண்ணுகின்றார்கள். அந்த ஊர் மக்கள் வந்து சொன்னாங்க துல்கர்னைன்கிட்ட, இந்த பாருங்க, இந்த யஜூஜ் மஅஜூஜ் குழப்பம் பண்றாங்க, என்ன செய்யலாம்? என்ன அவங்கள கட்டுப்படுத்தே இல்லை, லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. அப்ப காலு யா துல்கர்னைன் இன்ன யஜூஜ வ மஅஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்த், இந்த யஜூஜும் மஅஜூஜும் அவர்கள் பூமியில குழப்பம் பண்ணுகின்றார்கள். ஃபஹல் நஜஅலு லக ஹர்ஜன் அலா அன் தஜஅல பைனனா வ பைனஹும் சத்தா, நாங்க உங்களுக்கு ஒரு கொடுப்பனவை தாரோம், நீங்க எங்களுக்கும் அவங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய தடுப்பு சுவர் ஆக்கித்தாங்களே என்று சொன்ன நேரத்தில் நபிமார்கள் பொதுவாக எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. எங்களோட யுஎஸ்ல நடந்த அந்த சிகாகோவில் நடந்த இஜ்திமாவில் கூட சாத் மௌலானா தாமத் பரக்காத்துவும் மிச்சம் வலியுறுத்தி சொன்னாங்க, உலமாக்கள் மதரசால் ஓதி கொடுக்குறீங்களா, மஸ்ஜிதுகள் இமாம செய்கிறீங்களா, நீங்கள் தாராளம் முடியுமுண்டா ஃப்ரீயாக செய்யுங்க, நீங்கள் தொழில் செய்யுங்க தாராளம், அதற்கு மாற்று கருத்து இல்லை. அதற்கு நிறைய உதாரணங்கள் சொன்னாங்க. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய புகாரியில் அதாவது பாபு அதாவது பஸ்ஸாஸ் ஒரு பாபு, ஹையாத் ஒரு பாபு, லஹாம் ஒரு பாபு, இப்படி நிறைய பாபுகளை அமைச்சாங்க. அதாவது இறைச்சி வியாபாரம் வைக்கிறவரு, பஞ்சு தொழில் செய்கிறவரு, தைரல் தொழில் செய்கிறவரு. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா ஏன் இந்த பாபுகள் அமைச்சாங்கண்டா, உலமாக்கள் அவர்களுடைய தேவைக்கு வெளியில சம்பாதிக்கணும், மஸ்ஜிதுடைய மதரசாவுடைய வேலைகளை அவர்கள் ஃப்ரீயா செய்யும்.
ஆனால் இதில் யாரும் கோயிச்சு கொள்ள வேணும். ஷாஃபி மதாபில் எங்களுக்கு அனுமதி இருக்குது. வேறு எந்த வருமானமும் இல்லை, தாராளம் அவர்களுடைய ஊதியத்தை எடுக்கலாம். நான் இல்லை என்று சொல்லல. நான் எதை சொல்ல வாரேன் என்று சொன்னால், நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான், ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இஸ்கந்தர் துல்கர்னின் அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, இல்லை நீங்கள் ஒன்றும் எனக்கு தரவான். காலமா மக்கன்னி ஃபீஹி ரப்பி ஹைர், அல்லாஹ் எனக்கு எதை இலகுவாக்கி தந்தானோ அதுவும் எனக்கு போதும். ஃபஅஇனூனி பிகுவா, உங்களோட பலத்தால் எனக்கு உதவி செய்யுங்க. ஆத்தூனி ஜுபர் அல் ஹதீத், இரும்பு பாலங்களை கொண்டு வாங்க. மிக பிரமாண்டமான 2 மலைகள். அந்த காலத்தில் எந்த ஹைடெக் டெக்னாலஜியும் இல்லை, எந்த கருவிகளும் சாதனங்களும் இல்லை. மிக பிரமாண்டமான 2 மலைகளுக்கு மத்தியில் இரும்பு பாலங்களை கொண்டு வந்து அந்த மலையுடைய உச்சி வரைக்கும் அடுக்கி வைத்து, அதற்கு மேலால செம்பை, உருக்கிய செம்பை கொண்டு வந்து ஊற்றி அதை வைத்து அந்த 2 மலைகளுக்கு மத்தியில் உள்ள அந்த முழு பிரதேசத்தை இவர்கள் இரும்பு பாலங்களால் மறைத்து, அதற்கு பின்னால தான் அந்த யஜூஜும் மஜூஜும் அவர்கள் அடைக்கப்பட்டதாக குர்ஆன் சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் கூறுகிறான். இப்போ ஒரு சின்ன ஒரு பில்டிங் கட்டுறாண்டாலே ஆர்கிடெக்ட் வரணும். இத்தனை கம்பி போடுங்க, அதை அந்த கல்லை போடுங்க, இதை போடுங்க. இவ்வளவு பிரமாண்டமான ஒன்றை செஞ்சது யாரு? துல்கர்னைன் அலைஹி ஸலாத்து வஸலாம். அவர்கள் எந்த யூனிவர்சிட்டியில போயிட்டு படிச்சாங்க? எந்த அவர்களுக்கு டிப்ளோமா? அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அறிவு ஞானத்தை வைத்து அவர்களால் இது செய்ய முடிந்தது. அதற்கு பின்னால் நாங்கள் நிறைய பார்க்கலாம். எனக்கு விரிவாக பேசுவதற்கு ஒரு நேரம் இல்லை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொன்னேன் உம்மீண்டு, அவர்கள் உலகத்தில் செய்யாத சாதனையா? அவர்கள் உலகத்தில் செய்யாத புரட்சியா? ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாப்பா கத்தாப் சில வேளை சொல்லுவார், இந்த மக்கால் உள்ள ஒரு ஆடுகளை மேய்க்கக்கூடிய இடையன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் பரவாயில்லை, இந்த உமர் ஏற்றுக்கொண்ட என்னால் நம்ப முடியாது என்ற கருத்துப்பட அவருடைய தந்தை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் எப்படி மாற்றினான்? பூமியில் ஒரு கருத்தை சொல்லுவாங்க, அதற்கு தோதுவா வானத்திலிருந்து வஹி வரும். அவர்களுடைய அபிப்பிராயத்துக்கு தோதுவாக 10க்கும் மேற்பட்ட ஆயத்துகள் இறங்கியதாக முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகின்றார்கள். எந்த அளவுக்கு ஆன்மீக பலம்! அவர்கள் ஒரு பாதையில நடந்தா ஷைத்தானுக்கு தைரியம் இல்லை அந்த பாதையில நடப்பதற்கு. ஷைத்தான் வேற பாதையில போவான். முழு உலகத்தில் உள்ள நாங்க நீங்க எல்லோருமே ஷைத்தானுக்கு பயப்படுகின்றோம். ஷைத்தான் பயப்படுற ஒரே ஒரு ஆளண்டா ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படிங்க இந்த பலம் வந்துச்சு? இதுதான் சொல்ற இந்த ஆன்மீக பலம். இதை வைத்து சாதித்தாங்க. இந்த பலம் தான் இந்த மதரசாக்கள்ல சொல்லிக் கொடுக்கப்படுது. இந்த பலத்தை தான் உருவாக்கணும். ஆனா எங்கள்கிட்ட இன்னும் வரல, எங்களோட ஓதுற மாணவர்கள்ட்ட இன்னும் வரல. ஆனா நீயத்தென்ன இதை வரவழைக்கணும். இந்த ஆன்மீகம் வந்தா இதன் மூலம் மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் முடிவு காணலாம். இதன் மூலம் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். உங்க இந்த பிரதேசத்தில் சொன்னார்கள், அதாவது போதனை பாவினைக்கு அல்லது சில பெண்கள் நொன் முஸ்லீமோட போனதா ஹசரத் பேசும்போது சொன்னாங்க, ஒவ்வொரு மாதம் சிலவேல புள்ளி விவரம் வருது. நான் சொன்னேன், இதெல்லாம் கேட்டு நாங்கள் அலோன். எங்களோட பகுதியில் ஒரு பெண் இல்லை, பல பெண் விபச்சாரத்தில் இருக்கிறாங்க. அப்போ பலர்கள் முர்த்தத்தாகிட்டாங்க, மதம் மாறிட்டாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கிற நேரத்தில் ஒரு ஆளை கவர்னராக அனுப்புகின்றார்கள். அவர் அந்த ஊரில் இருந்துட்டு வந்ததோட கேட்டாங்க, அந்த ஊருடைய ஏதாவது விசேஷமாக நடந்துச்சா? சொன்னாங்க, ஒரே ஒரு மனிதர் அவர் இஸ்லாத்தை ஏற்றவர் முர்த்தத்தாகிட்டார். ஹதரத் உமர் கேட்டார், என்ன செஞ்சீங்க? இல்லை, அவருடைய கழுத்தை நாங்கள் வெட்டிட்டோம். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப கவலைப்பட்டு தன்னுடைய 2 கையை ஏந்தி சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி லம் ஆமுர், அல்லாஹும்ம இன்னி லம் ஆமுர் வலம் அஹ்துர் வலம் அர்த இதா பலகனி. யா அல்லாஹ், இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்ய சொல்லி நான் ஏவமும் இல்லை, அந்த சபையில் நான் ஆஜராக இருக்கவும் இல்லை. இந்த செய்தி வந்து எனக்கு கிடைச்ச நேரத்தில் அதை நான் புரிந்து கொள்ளவும் இல்லை. அந்த வந்த கவர்னர்கிட்ட சொன்னார், அல்லா அத்அம்துமூஹு ரகீஃபன் குல்ல யௌமின் ஸலாஸத அய்யாம், 3 நாளைக்கு நீங்கள் அவருக்கு ரொட்டியை சாப்பிட கொடுத்து ஃபஹல்லா
அவருக்கு நீங்க தௌபா செய்யுங்கன்னு சொல்லி இருக்க கூடாதா? வீணாக அவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால கொண்டுட்டீங்களே. ஒரே ஒரு மனிதர் முர்த்தத்தானதற்காக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கவலைப்பட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். இப்ப கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் எழுது. சிலர்கள் தன்னை பொய் நபியிட வாதிட ஆரம்பிக்கின்றார்கள். இன்னும் சிலர்கள் நாங்கள் தொழுவோம், நோன்பு பிடிப்போம், ஜகாத் கொடுக்க மாட்டோம் என்று சொன்ன நேரத்தில் தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி மக்களுக்கு முன்னால சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் நீங்க ஜகாத் கொடுத்தீங்க, பணத்திற்கு பணமா கொடுத்தீங்க, விவசாய பொருள்களுக்கு கொடுத்தீங்க, மிருகங்களை கொடுத்தீங்க. மிருகங்களை கொடுக்கிற நேரத்தில் அந்த மிருகங்கள் கட்டி இருக்கிற கயிற்றுடன் கொடுத்தீங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக லவ் மனஊனி அகாலன் லஜாஹத்து மஅஹும், நபியுடைய காலத்தில் மிருகங்களை கொடுக்கும் பொழுது கயிற்றுடன் கொடுத்த அந்த கயிற்றை என்னுடைய காலத்தில் மிருகத்தை தருவேன், கயிற்றை தரமாட்டேன் என்று சொன்னாலும் அதற்காக நான் ஜிஹாது செய்ய தயார். தீனில் இந்த கயிற்றுடைய அளவுக்கு குறை வருவதை என்னால சகிக்கலான்னு சொன்னாங்க. இது என்ன கயிற்றுடைய அளவுக்கா? ஈமான் இல்லாம போறது, வருஷ கணக்கில் ஜினாவில் ஈடுபடுறது, அல்லது எங்கட பெண்மணிகள் அந்நியவர்களுடன் திருமணம் இல்லாமல் வாழ்கிறது, அல்லது போதைக்கு அடிமையாக இருக்கிறது. இன்னும் பஞ்சமா பாதகங்கள். நான் ஓடூர்லான்னு மட்டும் சொல்லல, எங்களுடைய இலங்கையில் நிறைய இஸ்லாமியர்கள் செறிந்து வாழ்கிற பல கிராமங்கள்ல இருக்குது. இவைகளை இல்லாமலாக்கணும்டா இதன் மூலம் தான் அவைகளை இல்லாமலாக்கலாம். இவர்களுக்கு அல்லாஹுடைய பயம், ஆகிராவுடைய மயம், மறுமையுடைய பயத்தை ஏற்படுத்தணும். நல்ல விடயங்கள் அவர்களை காதல விழணும். மதரசா இங்க நடக்கணும். இந்த மாணவர்களும் நீங்க பெரியவர்களும் இங்க வரணும். நீங்க நினைக்காதீங்க இந்த புள்ள உங்களுக்கு பெரியவர்கள் இல்லாட்டி புள்ள உங்களால பாதுகாக்கலாம். நீங்க பெரியவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இங்க உலமாக்கள் இருக்கிறாங்க. ஜும்மா பயான் மட்டுமல்ல, இங்க நடக்கணும். மாஷா அல்லாஹ் ஒரு நாள் தாலீம் நடக்கும், அதே மாதிரி மஹல்லா வேலை நடக்கும். அது இல்லாம தஃப்சீர் கிளாஸ், அது இல்லாம ஃபிக்ஹ் கிளாஸ், ஆண்களுக்கு வேற பெண்களுக்கு வேற. இந்த பிள்ளைகள் வாலிப சமூகம் இந்த அளவுக்கு வழிகட்டு போவதற்குரிய ரீசன் என்ன, காரணம் எதனால ஏற்படுது? அந்த காரணங்களை இனம் காணணும், அவைகளை அடையாளம் காணணும், அவைகளை சமூகத்திலிருந்து இல்லாமலாக்கணும். நான் சொல்ற தண்டனைகளை போட்டல்ல, அன்பால இரக்கத்தால. இந்த பாவங்களுடைய பாரதூரம் திடீரென்று வஃபாத்தானா அல்லாஹ் பாதுகாக்கணும். அவருடைய மறுமையுடைய வாழ்க்கை ஆஹிரா வீணா போய்த்திரும். ஈமான் இல்லாம ஹதீஸ்ல வருது, லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின். ஒருவர் விபச்சாரம் செய்கிறார், செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் மூமினாக இருக்க மாட்டார். லா யஸ்ரிகு ஸாரிக் ஹீன யஸ்ரிகுஹா வஹுவ முஃமின். திருடுறவர் திருடுற நேரத்தில் மூமினாக இருக்க மாட்டார். அந்த நேரம் ஈமான் மேல நிற்கும். விபச்சாரத்துடைய நேரத்தில் ஈமான் மேல நிற்கும். போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிற நேரத்தில் ஈமான் மேல நிற்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நேரத்தில் வஃபாத்தானா ஈமான் இல்லாதவராக மரணித்து விடக்கூடாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனுடைய இந்த நல்ல நேரத்தில் நான் எதை சொல்ல வாரேன்டா, இதை நாங்கள் வளர்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ் 10-12 பேர் தான் பரவாயில்லை, 10-12 பேர் பரவாயில்லை. ஆனால் இதற்கு நாங்கள் ஆர்வம், இதற்கு நாங்கள் உற்சாகம். இந்த ஆரம்ப நிகழ்வுல நாங்கள் எல்லாம் வந்துட்டோம், அடுத்த பட்டமளிப்பூடாக்கத்தான் நாங்கள் வருவோம் என்பதல்ல. அடிக்கடி இங்கே வரணும், இந்த மாணவர்களை தட்டி கொடுக்கணும். ஏன் அவர்களுக்கு இது அதாவது முதலாவது ஒரு அனுபவம். சில வேளை 7 ஆண்டு ஓடி வரலாம். உஸ்தாத்மார்களும் இரக்கமாக இருக்கணும், அன்பா இருக்கணும். நாங்கள் எல்லா இடத்துலையும் சொல்ல, இப்போ அடிக்க அரசாங்கத்தாலே மேலா, ஷரியத்திலே மேலா, ஷரியத்துடைய பார்வையிலேயும் ஹிஃபுது. இந்த மாணவர்கள் ஹிஃபுது பண்றது ஃபர்தும் இல்லை, வாஜிபும் இல்லை. ஏன் பாலிக் இல்லையே இவங்க? பாலிக் இல்லாத ஒருவர் ஹிஃபுது பண்ணல, பாடம் தரலன்னு அடிக்கல ஷரியத்துடைய பார்வையில. அதனால் அவர்களோடு நாங்கள் அன்பாக இருக்கணும், இரக்கமாக இருக்கணும், தட்டி கொடுக்கணும், ஆறுதல் வார்த்தைகளை சொல்லணும். வந்திருக்கிற பெற்றோர்கள் பெரியவர்கள் அவர்களுக்கு நாங்கள் உதவியாக இருக்கணும். நான் எதை சொல்ல வாரேன் என்றால், அல்ஹம்துலில்லாஹ் இப்படி செஞ்சால் மாறும். நான் இப்போ போன 24 தான் வந்தோம். அங்கே யூஎஸில் அங்கே பெரிய ஒரு இஜ்திமா நடந்துச்சு. அந்த இஜ்திமாக்கு முன்னால் நாங்கள் பஃபலோ, நான் அந்த
ஒன்ற விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். பஃபலோன்ற ஒரு பகுதிக்கு போகணும். பஃபலோண்டா அது அமெரிக்காவுடைய கனடாவுடைய போர்டர். அங்கே தான் அந்த நயகரா நீர்வீழ்ச்சி, அது அமெரிக்கா போர்டர்லேயும் இருக்குது, கனடா போர்டர்லேயும் இருக்குது. அந்த பஃபலோக்கு நாங்கள் போன நேரத்தில் அமெரிக்காவுடைய மற்ற பகுதிகளை விட அந்த பஃபலோ ஒரு வித்தியாசமாக காட்சி தருது. யாரை பார்த்தாலும் ஃபேஸ் கவராக இருக்கிறாங்க. ஆண்களை பார்த்தா தாடியோட ஜுப்பாவோட ஃபுட்பால் விளையாடுறாங்க, பாஸ்கெட் பால் விளையாடுறாங்க, தொப்பி போட்டு கொண்டு தான் விளையாடுறாங்க. அந்த காட்சியை பார்த்தா சரியான ஆச்சரியமாக இருந்துச்சு. இதனோட அமெரிக்காவில் பஃபலோடு இப்படியாண்டு. அப்போ விசாரித்த நேரத்தில் அங்குள்ள ஒரு ஆள் சொன்னார், நானும் அந்த பெரியவரை சந்தித்தேன். நான் ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னால் அமெரிக்காவில் 50 ஸ்டேட்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஸ்டேட்ஸ் தான் நியூயார்க். அந்த நியூயார்க்கில் உள்ள ஒரு சிட்டி தான் இந்த பஃபலோ. ஒவ்வொரு வருஷமும் ஒரு புள்ளி விவரம் ஒன்று எடுப்பாங்க. எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல கிரைம் ஆக கூடுதலான குற்றம் நடக்கிற ஊர். அந்த நேரத்தில் நியூயார்க்கில் அந்த பஃபலோல தான் ஆக கூடுதலான குற்றம் நடப்பதாக புள்ளி விவரம் காட்டுது. அந்த நேரத்தில் உள்ள ஒரு நல்ல மனிதர், அவருடைய பெயர் டாக்டர் இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு நல்ல மனிதர், சமூக கவலையுள்ளவர். அவர் டொரண்டோ கனடாவில் இருக்கிறாரு. பக்கத்தில் தான் இங்கே பஃபலோ. 2 ஹவர் ட்ராவல் பண்ணி வந்துடணும். அவர் யோசிக்கிறார், இந்த ஊரில் நிறைய பிளாக்ஸ் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, இங்கே இவ்வளோ பெரிய குற்றம் நடக்குதுன்னு இதை விடக்கூடாதுன்னு அவர் டொரண்டோவில் உள்ள ஊட வித்துட்டோ அல்லது வாடகைக்கு கொடுத்துட்டோ இங்கே வாரார். பஃபலோவில் ஒன்றுமே இல்லை. 5 நேரம் ஒரு தொழுக தவறாம தொழுதவருக்கு ஜமாத்தை விட்டுறாண்டா கஷ்டம். ஆனால் பரவாயில்லை, அங்கே வந்து ஒரு கூலிக்கு வீடு எடுக்கிறார். அவருடன் நெருங்கிய கொஞ்சம் பேர் வராங்க. வந்ததோடு என்ன செய்கிறாங்க, ஒரு சர்ச் தேவாலயம் விலை மிச்சம் குறைவாக வருது. அதை சொந்த பணத்தை கொடுத்து அந்த தேவாலயத்தை வாங்குறாரு. வாங்கி அதை மஸ்ஜிதாக மாற்றுறாரு. இப்போ கொஞ்சம் பேராக வந்துட்டாங்க. 5 நேர தொழுக, ஜும்மாவுடைய தொழுக, அதற்கு பின்னால் ஹிஃப்து மதரசா, அதற்கு பின்னால் கிதாபு மதரசா, அதற்கு பின்னால் அங்க முஃப்தி கோர்ஸ், அதற்கு பின்னால் அதனுடைய பிரான்ச் பெண்கள் மதரசா. இது நான் சொல்ற ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னால. அதற்கு ஒரு 20 வருடங்களுக்கு பின்னால அதே அரசாங்கத்துடைய புள்ளி விவரத்தில் இப்ப வருது, ஆக குறைவான கிரைம் நடக்கக்கூடிய ஒரு பஃபலோ தான். ஒரு மனிதர் மனசு வச்சார். அல்லாமா இஸ்மாயில், டாக்டர் இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நம்முடைய ஹதரத் ஷேக் ஜக்கரியா ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஹலீஃபா, ஒரு மனிதர் மனசு வச்சாரு. இப்போ நாங்கள் இஜ்திமாக்கு முன்னால் அந்த மர்கஸ் போனோம். அங்கே சொல்கிறாங்க, பஃபலோவில் எத்தனையோ தாருல் உலூம் வந்துருச்சு. பஃபலோவில் மட்டும் எத்தனையோ தாருல் உலூம் வந்துருச்சு. ஒரு மனிதர் நினைச்சா செய்யலாம். நாங்கள் இன்னும் ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே டெக்ஸஸில் டெலஸ் என்ற பகுதியில், அது எங்களோட ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலி. மாஷா அல்லாஹ், எங்களோட ஒரு சகோதரர், அவர் டாக்டர். அவர் திருமணத்திற்கு முன்னால் அவர் சொன்னாராம், வாப்பா எனக்கு ஒரு டீச்சரை தான் நீங்கள் பொன் பேசணும். கேட்டாங்க, ஏன் பாப்பா நீங்கள் டீச்சரை கேட்குறீங்க? இல்லை, எனக்கு ஒரு டீச்சர் ஒன்றின்னு தான் நல்ல. சரின்னு சொல்லி ஒரு டீச்சரை தான் பேசி திருமணம் முடித்து கொடுக்குறாங்க. இப்போ அந்த டீச்சர் அவர் திருமணம் முடித்தாச்சு. திருமணம் முடிந்து அவங்க 2 பேரும் அமெரிக்காவில். இப்போ அவர் இருக்கிறார் ஃப்ளோரிடாவில். ஆனால் அவரோட வாப்பா உண்மையிலும் டெக்ஸஸில் தான் இருக்கிறாங்க. இப்போ திருமணம் முடித்ததுக்கு பின்னால் முதல்ல ஒரு ஆம்பளை புள்ள, அதற்கு பின்னால் 2வது ஆம்பளை புள்ள, அதற்கு பின்னால் 3வது ஆம்பளை உள்ள ஃப்ளோரிடாவில் ஒர்லாந்தோன்ற சொல்லக்கூடிய அந்த சிட்டியில் பெரிய ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஆகிக்கிறாரு. இப்போ என்ன நடக்குதுன்ற அந்த 3 பிள்ளையையும் அவர் ஸ்கூலுக்கு அனுப்புறல்ல. அவர் டீச்சரை முடித்தது என்ன, என் பிள்ளைக்கு நீங்கள் தான் படித்து கொடுக்கணும். ஸ்கூல் உள்ள ஹோம் ஸ்கூல், அது ஸ்கூல் உள்ள அதே சப்ஜெக்ட் அந்த தாய் காலையில் 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் 3 மகனுக்கும் படித்து கொடுக்குறாங்க. அதற்கு பின்னால் துஹர் தொழுகிறாங்க, லஞ்ச் எடுக்கிறாங்க. சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துட்டு வாப்பா ஹாஸ்பிட்டலேருந்து 4 மணிக்கு வராரு. வாப்பா வந்து தான் 3 மகன்மார்ட்ட ஹிஃப்து பாடம் கேட்குறாரு. இப்போ மூத்த மகனுக்கு 20 ஜுஸு பாடம், 2வது மகனுக்கு 14 ஜுஸு பாடம், 3வது மகனுக்கு 8 வயசு, இப்போ 9ஓ 8ஓ ஜுஸோ பாடம். மாலையில் விளையாடுறாங்க. 3 பேரும் தொப்பியை போட்டுக்கொண்டு தான் விளையாடுறாங்க. தொப்பியை கலட்டுறாங்க இல்லை. எங்கே இது? அங்கே அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவில் ஓலாந்தோவில் முழுக்க ஷிர்க்கும் குஃப்ரும் பாவமும் நிறைந்த அந்த ஊரில் ஒரு தாய் தந்தை நினைச்சா முடியாத காரியம் இல்லை. இங்கே நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம் கூட இந்த பள்ளிகளில். இது ஷூவில் உள்ள நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ், எங்கள்ட நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க. அவர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க.
வந்திருக்கிற பெற்றோர்கள் ஏதோ மதரசாவை ஆரம்பித்தோம், அவர் வந்தார், இவர் வந்தார், இந்த ஹசரத் வந்தார், பயான் செஞ்சார், பேப்பரில் வந்துச்சு, யூடிவியில் வந்துச்சு, விடிவெளியில் வந்துச்சு, அந்த பேரு புகழ் அது வர மாதிரி வரட்டும். ஆனாலும் அல்லாஹ் சந்தோஷப்படுற அடிப்படையில் எங்களோட ஊரில் உள்ள பாவங்கள், குற்ற செயல்கள், நாசகார வேலைகள், ஹராமான விடயங்கள் எங்களோட ஆண்கள் எங்களோட பெண்கள் இல்லாமலாகி ஒரு நல்ல அழகான வழியில் நம்முடைய சமூகம் அவர்கள் பிரயாணம் செய்ய ஆரம்பித்தால் அது ஆகப்பெரிய வெற்றி எதிர்காலத்தில். அல்ஹம்துலில்லாஹ் இதன் மூலம் இன்னும் நிறைய மாற்றங்கள் இங்கே கும்பகந்துரையிலையும் வரும், இன்ஷா அல்லாஹ் ஹிஜ்ரகமையிலையும் வரும், திகனையிலையும் வரும். உங்களோட பள்ளிகளை இதற்குரிய ஒரு ஆரம்பமாக இது அமையட்டும். இன்னும் நிறைய என்ற ஒரு ஊருக்கு ஒரு மதரசா தாண்டி இல்லை. நீங்கள் தேவபந்த் போய்த்து பார்த்தா அங்கே 10க்கும் மேற்பட்ட மதரசா, ஒரு மதரசாவில் 5000 6000 இருக்கிறாங்க. அதனால் உலக கல்வி பிரச்சனை இல்லை, ஆனால் தீனோட சேர்ந்து அதை படித்தா இன்ஷா அல்லாஹ் உலகத்தையும் அல்லாஹ் செழிப்பாக ஆக்குவான், ஆখিরাவையும் செழிப்பாக ஆக்குவான். அதனால் இந்த நல்ல நேரத்தில் வந்திருக்கிற நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பயணத்தில் நாங்கள் மேற்கொள்ளணுமே தவிர இது தலைவரோ அல்லது நிர்வாக சபைக்கோ அல்லது அவங்களுக்கு இவங்களுக்கோ அல்ல கெட்ட பேர் வரக்கூடாது, மாணவர்கள் வழித்தவரை விடக்கூடாது. எல்லாருமாக சேர்ந்து நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டோம்டா இந்த ஊரில் இன்னும் நல்ல மாற்றங்களை நிச்சயமாக காணலாம். அந்த அடிப்படையில் நாங்கள் முயற்சி செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இங்கே இதற்கு யார் யார் காரணிகளாக உந்து சக்தியாக இருந்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் முழுமையான கூலிகளையும் நல்ல